வெல்கம் டு தமிழ் டெக் 360. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஹைக்விஷன் NVR. ஸோ நம்ம வீட்டுக்கு ஆஃபீஸ் பர்பஸ்க்கு நம்ம சிசிடிவி கேமரா யூஸ் பண்ணுவோம். ஸோ அதுக்கு வந்துட்டு கரெக்டான கேமராஸ் எப்படி நம்ம செலக்ட் பண்ணணும், அப்புறம் கரெக்டான NVR எப்படி செலக்ட் பண்ணணுன்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு வந்து பார்ட் 1 பார்ட் 2 வந்துட்டு மேபி ஃப்யூச்சரில் வந்துட்டு எக்ஸ்டெண்ட் ஆகலாம். ஸோ நம்ம வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்துட்டு ஹைக்விஷன் NVR. இந்த ஹைக்விஷன் NVR வந்துட்டு எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா சிசிடிவி கேமரா ப்ளஸ் as well as அதோடைய ரெக்கார்டிங் பர்பஸ்க்காக நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ எல்லா கேமராவும் ஒரு காமனாக ஒரு சென்ட்ரலைஸ்டாக ஒரு கண்ட்ரோலரில் வந்து ரெக்கார்ட் ஆகும். அதான் NVR. அந்த NVR தான் நெட்வொர்க் வீடியோ ரெக்கார்டர். இந்த பிளாக் கலரில் இருக்குல்ல, அந்த இதுதான். ஸோ இது வந்துட்டு எப்படி யூஸ் பண்ணணும், இதுக்கு என்னென்ன அக்சசரிஸ் தேவைப்படும், இது எப்படி கம்யூனிகேஷன் கொடுக்கணும், அதன் பிறகு இதுக்கு எந்தெந்த பிராண்ட் கேமராலாம் சப்போர்ட் ஆகும் சொல்லிட்டு நம்ம ஃபியூச்சரில் நம்ம பார்க்கலாம். ஓகே, நம்ம இந்த கேமராவுடைய கேமராவுக்கு பேசிக் ஆக்சசரிஸ் என்னென்ன எக்யூப்மெண்ட் வேணும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். காமனாக ஃபஸ்ட்டு NVR வந்துட்டு சேனல்னு சொல்லுவாங்க. சேனல்னால் இப்போ நீங்கள் இங்கே பார்க்குறீங்கல்ல இந்த ஈத்தர்நெட் போர்ட்டு. ஸோ இது வந்துட்டு 8 சேனல் NVR. இது 4 சேனல் NVR அவைலபிள் இருக்குது. அப்புறம் 16 சேனல், அப்புறம் 24 சேனல், 32 சேனல்னு ஒவ்வொரு பிராண்டுக்கும் ஏற்ற மாதிரி இது வந்து டிஃபர் ஆகும். ஸோ இப்போ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 8 சேனல் அண்ட் 16 சேனல் NVR. இது ஜஸ்ட்டு இதோடைய போர்ட் தான் உங்களுக்கு மாறும், மற்றபடி எல்லாமே காமனாக சேம் செட்டிங் தான் உங்களுக்கு அவைலபிள். நம்மளுக்கு ஃபிசிக்கலாக என்னென்ன தேவைப்படுது, ஒரு சிசிடிவி செட்டப் பண்ணுறதுக்கு என்னென்ன ஃபிசிக்கலாக தேவைப்படுதுன்னா, ஃபஸ்ட்டு ஒரு நல்ல பிராண்டு NVR நம்மளுக்கு தேவைப்படும். அதன் பிறகு அந்த நீங்கள் ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஹார்ட் டிஸ்க் தேவைப்படும். அது நீங்கள் 1 TB, 2 TB, 3 TB, 4 TB, 6 TB, 12 TB, 16 TBன்னு உங்களுக்கு பேக்கப்பு எத்தனை நாளைக்கு உங்களுக்கு தேவைப்படுதோ, எத்தனை மணிக்கு தேவைப்படுதோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஸ்டோரேஜ் போட்டுக்கலாம். நீங்கள் ஹார்ட் டிஸ்க் சைஸ் வந்துட்டு ஸ்டோரேஜ் இன்க்ரீஸ் பண்ணும்போது உங்களுக்கு ப்ரைஸும் கூடுதலாக வரும். நார்மலாக ஒரு 4 TB நீங்கள் போட்டிங்கன்னா நார்மலாக உங்களுக்கு ஒரு 60 days 70 days உங்களுக்கு மோஷனோட வரும். மோஷன் ரெக்கார்டிங்கில் கூட உங்களுக்கு கிடைக்கும், 90 days கிட்டே உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதன் பிறகு ஹார்ட் டிஸ்க்கு, அப்புறம் நெட்வொர்க் கேபிள். ஏண்டா இந்த கேமரா வந்துட்டு எல்லாமே நெட்வொர்க் கேமரா தான், IP கேமரான்னு சொல்லுவாங்க. இது வந்துட்டு நெட்வொர்க் த்ரூ கம்யூனிகேஷன் தான். ப்ரீவியஸாக அந்த மாடலில் வந்து DVR டிஜிட்டல் வீடியோ ரெக்கார்டரு, அது வந்துட்டு ஒன்லி அனலாக் சிக்னலில் தான் கம்யூனிகேஷன் நடக்கும். எதில் கம்யூனிகேஷன் பண்ணோம்னா கோஆக்சியல் கேபிளில் கம்யூனிகேஷன் நடக்கும். அதில் வந்து உங்களுக்கு இங்கே பின் மாதிரி கொடுத்துருப்பாங்க. எத்தனை 8 சேனல், 4 சேனல், 16 சேனல், 32 சேனல்னு உங்களுக்கு BNC பின் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அது த்ரூ தான் நீங்கள் கனெக்ஷன் கொடுக்கணும். நீங்கள் அந்த கேமராவுக்கு ஈச் கேமராவுக்கும் நீங்கள் பவர் சோர்ஸ் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் பவர் சோர்ஸு அடிஷ்னலாக நீங்கள் செப்பரேட்டாக கொடுக்கணும். பட் இந்த கேமராவுக்கு அப்படி எதுவும் தேவை கிடையாது. நீங்கள் வந்துட்டு ஜஸ்ட்டு இந்த NVRல வந்துட்டு பேக் சைடில் நீங்கள் கேபிள் கனெக்ஷன் கொண்டு வந்துட்டு நீங்கள் கனெக்ட் பண்ணாவே போதும், உங்களுக்கு ஈஸியாக உங்களுக்கு கம்யூனிகேஷன் ஆகிக்கிறோம். ஸோ இந்த NVRோடைய நம்ம என்னென்ன போர்ட்ஸ் இருக்குது, அந்த போர்ட்ஸ் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம ஃபிசிக்கல் ஓரியோட ஃபஸ்ட் போர்ட்டு இங்கே பார்த்தீங்கன்னா இது பவர் சுவிட்சு ஆன் ஆஃப் ஃபங்க்ஷன் பண்ணும். செகண்டாக இருக்கிறது வந்துட்டு AC இன்புட்டு. ஸோ இதுதான் நம்ம AC நம்ம பவர் ப்ளக் கொடுப்போம். ஸோ இது தான் இது ஒர்க் பண்ணுவோம். சம் அதர் மாடல் வந்துட்டு உங்களுக்கு 12 voltage அடாப்டர் ஒரு 24 voltage அடாப்டர் பின்னு கொடுக்குற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி கொடுக்குற ஆப்ஷன் இருக்குது. பட் இந்த மாடலில் AC லைன் கொடுக்குற மாதிரி வச்சுருக்காங்க. ஒரு ஃபேனு வென்டிலேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு நீங்கள் சம் ஹாட்டான பிளேஸில் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஏர் வென்டிலேஷன் மூலமாக உங்களுக்கு ஹீட் வந்து கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ நெக்ஸ்ட் போர்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு USB. இந்த USB த்ரூ நீங்கள் வந்துட்டு மவுஸ் கனெக்ஷன் கொடுத்துக்கலாம். அதற்கு மேலே வந்துட்டு லேண்ட் போர்ட் வந்துட்டு நீங்கள் அவுட் சைடு நீங்கள் மொபைலில் நீங்கள் கம்யூனிகேஷன் மொபைலில் நீங்கள் வீடியோ பார்க்கணும்,
நீங்கள் அவுட் சைட்லேருந்து வீடியோ பார்க்கணும், நீங்கள் இப்போ ஒரு இடத்துல ஆஃபீஸ் இருக்குன்னா அல்லது ஹோம் இருக்குன்னா, நீங்கள் இன்கேஸ் வெளியே போயிட்டீங்க இல்லை ஆஃபீஸ்லேருந்து நீங்கள் அவுட் சைட்லேருந்து நீங்கள் பார்க்கணும்னா இந்த லேண்ட் போர்ட்டில் தான் நீங்கள் கனெக்ட் பண்ணி ரவுட்டரில் கனெக்ஷன் கொடுக்கணும். இந்த ரவுட்டரில் கனெக்ஷன் கொடுத்த பிறகு அதுக்கு உண்டான அப்ளிகேஷன் இருக்குது. அதுக்கு வந்து நம்ம எனபிள் பண்ணோம்னா நீங்கள் மொபைல்லையும் அண்டு நீங்கள் லோக்கல் ஏரியா நெட்வொர்க்கில் நீங்கள் லோக்கலாக இருக்கும்போதும் நீங்கள் பிசிலேயோ வேறு இதில் நீங்கள் பார்த்துக்கலாம். அதன் பிறகு ஒரு HDMI போர்ட் கொடுத்துருப்பாங்க. ஸோ HDMI போர்ட்டு மானிட்டருக்கு நம்ம மானிட்டர் த்ரூ வியூ பண்ணுறதுக்கு, அப்புறம் ஒரு VGA போர்ட் கொடுத்துருப்பாங்க. சேம் டிஸ்பிளே போர்ட்டு தான். அதன் பிறகு மைக்ரோஃபோனும் ஆடியோ இன்னும் ஆடியோ அவுட்புட்டும் கொடுத்துருப்பாங்க. ஸோ இது எதுக்குன்னா ஒன்று மைக்ரோஃபோனும் ஒன்று வந்துட்டு அந்த மைக்ரோஃபோன் ஒன்று சவுண்டை வந்து லிசன் பண்ணுறதுக்கு ஒரு போர்ட் கொடுத்துருப்பாங்க, 2 போர்ட்டு. இந்த போர்ட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா இது ஒரு 16 சேனல் NVR. ஸோ இந்த 16 சேனலில் வந்துட்டு நீங்கள் PoE IP கேமரா வந்துட்டு இதில் நீங்கள் கனெக்ஷன் பண்ணிக்கிடலாம். இந்த சுவிட்ச் எல்லாமே உங்களுக்கு வந்து பவர் ஓவர் ஈத்தர்நெட் சுவிட்ச். ஸோ நீங்கள் செப்பரேட்டாக கேமரா ஃபிக்ஸ் பண்ணும்போது, இப்போ நீங்கள் கேமரா ஃபிக்ஸ் பண்ணுறீங்கன்னா இந்த கேமராவுக்கு வந்துட்டு நீங்கள் பவர் எதுவும் அடிஷ்னலாக கொடுக்க தேவையில்லை. அடிஷ்னலாக எதுவும் கொடுக்க தேவையில்லை. அந்த போர்ட் த்ரூ உங்களுக்கு வந்துட்டு பவர், இந்த போர்ட் த்ரூ உங்களுக்கு பவர் வந்துட்டு கம்யூனிகேஷன் பண்ணணும். அதனால் இது ஒரு அட்வான்டேஜ் இந்த நெட்வொர்க் கேமராவில். உங்களுக்கு வந்துட்டு கேமரா குவாலிட்டியும் நல்லாயிருக்கும். நீங்கள் DVR யூஸ் பண்ணுறதை விட இந்த IP கேமரா யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு 2 மெகாபிக்சல் 4 மெகாபிக்சல் 5 6ன்னு உங்களுக்கு எவ்வளோ ரெசல்யூஷன் தேவைப்படுதோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கேமரா ஃபிக்ஸ் பண்ணிக்கிடலாம். ஸோ இந்த NVR வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒவ்வொரு NVRக்கும் நீங்கள் ஹார்ட் டிஸ்க் செட் பண்ணுறதுக்கு வந்துட்டு சம் மாடலில் வந்துட்டு 2 ஹார்ட் டிஸ்க் செட் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க, 2 ஸ்லாட்டு, அப்புறம் 4 ஸ்லாட் கொடுத்துருப்பாங்க. இங்கே கொஞ்சம் ஹை எண்டாக போகணும், 64 சேனலில் வந்துட்டு உங்களுக்கு வந்து அதிகபட்சம் ஒரு 8 ஹார்ட் டிஸ்க் ரே கொடுத்துருப்பாங்க. 8 ஹார்ட் டிஸ்க் ரே கொடுத்துருப்பாங்க. நீங்கள் கண்டினியூஸ் ரெக்கார்டில் வந்துட்டு ஒரு 6 GB போட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு 90 days உங்களுக்கு வீடியோ பேக்கப் கிடைக்கும். ஸோ ஒவ்வொரு மாடல் பொறுத்த வரையும் ப்ரைஸ் ரேஞ்சுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு இது எல்லாமே மாறும். ஸோ கேமரா வந்துட்டு ஹைக்விஷன் NVRக்கு வந்துட்டு ஹைக்விஷன் தான் கம்யூனிகேஷன் நடக்குமான்னு கேட்டிங்கன்னா இல்லை, நம்ம அதர் பிராண்ட் கேமராவும் நம்ம OnVF மூலமாகவும் நம்ம கம்யூனிகேஷன் கொடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வைஸ்நைட் வந்துட்டு இது சாம்சங் பிராண்டு. ஸோ இதை வச்சு கூட நம்ம OnVFல வந்துட்டு நம்ம இந்த ஹைக்விஷன் NVRல வந்துட்டு கனெக்ஷன் கொடுக்கலாம். அப்புறம் அதர் பிராண்ட் கேமராவும் நம்ம இதில் கனெக்ஷன் கொடுத்துக்கலாம். கொடுத்த பிறகு நீங்கள் கான்ஃபிகர் பண்ணும்போது டிஃபால்ட்டாக இந்த கேமரா ஹைக்விஷன் பிராண்டுக்கு எல்லாமே 192.168.64 தான் டிஃபால்ட் IP NVR அண்ட் as well as கேமராவுக்கும். அதுக்கு வந்துட்டு ஒரு டூல் இருக்கும், SADP டூல்னு சொல்லுவாங்க. அந்த டூல் வச்சுட்டு தான் நீங்கள் அந்த கேமரா வந்துட்டு நீங்கள் ஆக்டிவேட் பண்ண முடியும். அது இல்லாமல் உங்களுக்கு பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அந்த டூல் வச்சு நீங்கள் ப்ராசஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக கேமரா வந்துட்டு ஆட் பண்ண முடியும். இப்போ நம்ம கேமராவை நம்ம எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணிட்டோம். 4 சேனலுக்கும் ஆக்சுவலி இது வந்து 8 சேனல் 4 கேமரா டோம் கேமரா, 4 கேமரா புல்லட் கேமரா கனெக்ட் பண்ணியிருக்காங்க. கனெக்ட் பண்ண பிறகு ஒரு போர்ட் வந்துட்டு ரவுட்டருக்கு போகுது, ஒரு லேண்ட் போர்ட் வந்துட்டு ரவுட்டருக்கு போகும். ரவுட்டர் த்ரூ தான் நம்மளுக்கு வந்துட்டு மொபைலில் வந்துட்டு ஹைக்விஷன் உடைய IVMS ஆப்னு சொல்லுவாங்க. அந்த ஆப் த்ரூ நீங்கள் வந்துட்டு ஹைக்கனெக்ட் மூலமாக நம்ம ஹோமை வந்து ரிமோட் த்ரூ நம்ம ஆக்சஸ் பண்ணிக்கிடலாம். ஸோ இதில் வந்துட்டு ஒரு சில மாடலில் வந்துட்டு இந்த அலாரம் கொடுப்பாங்க. காமனாக இப்போ வர NVRல இந்த அலாரம் IO உடைய போர்ட் கொடுப்பாங்க. இது எதுக்குன்னா நம்ம சென்சார் நம்ம வச்சுருக்கோம், டோர் சென்சாரு அப்புறம் IR சென்சார் வச்சுருந்தோம்னா அது டிடெக்ட் ஆகி உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கேமரா வந்து ஃபங்க்ஷன் ஆகி ரெக்கார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். மோஸ்ட்டாக காமனாக IP கேமராவில் எல்லாத்துலேயுமே உங்களுக்கு வந்துட்டு மோஷன் டிடெக்ஷன் இருக்கும். ஸோ இந்த மோஷன் டிடெக்ஷன் த்ரூ உங்களுக்கு ரெக்கார்டிங் ஆகும். நீங்கள் இன்னும் கொஞ்சம் பேங்க் ரிலேட்டடாக அப்புறம் கொஞ்சம் ஹை காஸ்ட்டு நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க, நீங்கள் சென்சார் உங்களுக்கு தேவைப்படுதுன்னா அந்த சென்சார் இதில் கனெக்ட் பண்ண பிறகு நீங்கள் அது த்ரூ அந்த சென்சார் டிடெக்ட் ஆன பிறகு ட்ரிகர் ஆகிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இங்கே கேமராவும் ரெக்கார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ நம்ம NVR வந்துட்டு
இது இந்த மாடல் நீங்கள் போனீங்கன்னா 16 சேனலு அந்த போர்ட்டு பிஓயோட போர்ட் நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு ப்ரைஸ் கொஞ்சம் கூடுதல் வரும். இதே சேம் NVR தான், பட் வந்துட்டு உங்களுக்கு வந்து இந்த போர்ட் இருக்காது. இந்த சைடில் உங்களுக்கு பேக்கில் சுவிட்ச் இந்த போர்ட்டு எதுவுமே உங்களுக்கு இருக்காது. ஸோ அந்த பட்சத்தில் நீங்கள் என்ன யூஸ் பண்ணணும்னா நீங்கள் சுவிட்ச் த்ரூ யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். பிஓ சுவிட்ச் வச்சு யூஸ் பண்ணுற மாதிரி உங்களுக்கு வரும். இந்த போர்ட்டு உங்களுக்கு சில மாடலில் வந்து அவைலபிள் இருக்காது. ஸோ நீங்கள் வந்துட்டு பிஓ சுவிட்ச் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு அந்த கேமராவை ஜஸ்ட்டு அந்த சுவிட்சில் கனெக்ட் பண்ண பிறகு நீங்கள் லேண்ட் த்ரூ அதை அக்சஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட்டு அந்த எல்லா கேமராவும் அந்த சுவிட்சில் கொடுத்துருவீங்க. சுவிட்சில் கொடுத்த பிறகு ஒரு கேபிள் எடுத்துகிட்டு இந்த லேண்ட் போர்ட்டில் கொடுத்துருவோம். லேண்ட் போர்ட்டு கொடுத்துட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அந்த கேமராவை ஆட்டோமேட்டிக்காக நம்ம மேனுவலாக ஆட் பண்ணிக்கலாம். மேனுவலாக ஆட் பண்ண பிறகு நம்ம ஈஸியாக கேமராவை அக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் இந்த கேமராவுடைய ஃபஸ்ட் பார்ட்டு இதோட முடியுது. நம்ம செகண்ட் பார்ட் வந்துட்டு இது கேமரா NVRோடைய மாடல்ஸ் என்னென்ன இருக்குது, அப்புறம் கேமரா மாடல்ஸு இது எப்படி நம்ம ஃபங்க்ஷன் பண்ணுறதை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடியுது. நம்ம நெக்ஸ்ட் பார்ட் 2ல் நம்ம சந்திக்கலாம். இதோட இந்த வீடியோ முடியுது. நம்ம நெக்ஸ்ட் பார்ட் 2ல் நம்ம சந்திக்கலாம். எதுவும் உங்களுக்கு கொஸ்டின் கமெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கேளுங்க, நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.